வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உத்தரவும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் வந்து திடீர்னு ஒரு தடையை ஏற்படுத்துகிறார். நீதிமன்ற உத்தரவோ வேறு அரசு உத்தரவோ எந்த உத்தரவும் இல்லாமலேயே ஒரு தடையை ஏற்படுத்துகிறாரு. பாதிக்கப்பட்ட மக்கள் ஜமாத்தார்கள் ஜனநாயக சக்திகள் வந்து போராட்டம் நடத்தும் பொழுது அவரை வழக்கு பதிவு செஞ்சு கல்யாணம் அழைச்சி திரும்ப விடுறாங்க. இப்போ நீதிக்காக போராடக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக அரசு காவல்துறை அதிகாரிகள் கலெக்டர் உள்ளிட்ட எல்லாத்தையுமே போய் கதவை தட்டினாலும் கூட ஆடியோ உத்தரவுங்கிறது வந்து ஒரு பெரிய வானளாவிய அதிகாரம் கிடையாது. அவர் எதையுமே விசாரிக்காமல் ஒருதலைபட்சமாக ஒரு உத்தரவை போட்டுட்டு அடுத்த நாளே பதவி உயர்வு பெற்று சென்னைக்கு போயிடுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவுக்கு பிறகு இந்த 45 நாளாக ஜனநாயக சக்திகள் தினசரி அரசு அலுவலகங்களை கதவை தட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு உத்தரவை நீக்குவதற்கு அதுக்கப்புறம் கோட்டாட்சியருக்கு அதிகாரம் இருக்குது, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. இவங்க யாருமே அதை நீக்குவதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கலை. அப்போ என்னன்னா இங்கே பாசிச சக்திகள் அதற்கான பூர்வாங்க பணிகளை புறாமே செஞ்சு வச்சுட்டு தான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்குன்னு சந்தேகம் எங்களுக்கு முழுமையாக இருக்குது. ஏன்னா அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவராக நீக்க முடியாத உத்தரவு அந்த ஆடியோ உத்தரவு. அவங்க நாங்கள் யார் போனாலுமே எங்களுக்கு ஒரு மூளையை கழுவுற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாங்க. நான் எனக்கு திருப்பரங்குன்றத்தை பற்றி தெரியும், நான் இங்கே கயிறு போட்டிருக்கேன், தாயத்தை போட்டிருக்கேன், நான் இங்கே போய் சாப்பிட்ருக்கேன், இப்படிங்கிற தகவலாக சொல்கிறாங்களே தவிர ஒரு அநீதியான ஒரு உத்தரவு அவர் விசாரிக்காமலே போட்ட உத்தரவை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கல. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து முன்னணி பாசி அமைப்புகள் பூராமே இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்லி தமிழகத்தில் வந்து அதிகமான ஒரு மத கலவரத்தை வகுப்புவாத சிந்தனையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கட்டுப்படுத்த வேண்டிய திராவிட மாடல் அரசு தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இங்கே 2 அமைச்சர்கள் இருந்தும் கூட, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இருந்தும் கூட இதை உடனடியாக கட்டுப்படுத்துறதுக்கான எந்த முயற்சியுமே இதுவரைக்கும் எடுக்கலைங்கிறது சிறுபான்மை சமுதாயத்தை ஏமாத்துறதாகவே நாங்கள் நினைக்கிறோம். இது ஜனநாயக சக்தியை திரட்டி இன்னும் இந்த மாதிரி இந்த பாசிசத்துக்கு எதிரான போராட்டம் தொடரும். அதே மாதிரி பாசிச சக்திகள் வரம்பு மீறி பேசக்கூடியவங்க மீது காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. எச் ராஜா வந்து அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. 4 பிரிவில் வழக்கு தான் பதிவு செய்யப்படுறாங்க. இது தொடர்ச்சியாக எச் ராஜா எப்போ பேசினாலும் வழக்கு மட்டும் தான் பதிவு செய்யப்படுறத கைது நடவடிக்கை இது வரைக்கும் இல்லை. அதே வந்து ஜனநாயக சக்திகளாக இருந்தால் இந்நேரம் உடனே நைட்டு வீட்டில் போய் வீட்டை திறந்து பெண்கள் இருக்கிற ரூமுக்குள்ள போய் தேடுறங்கிற பேரில் அராஜகம் பண்ணிட்டு கைது பண்றாங்க. எச் ராஜா மீது இந்த விதிவிலக்காவே இருக்கு. அவர் ஒரு மனநோயாளியும் கூட கோர்ட்டு சொன்னாலும் கூட அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ல. கீழ்பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உத்தரவையாவது கோர்ட்டு உடனே இல்லாட்டி காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்ல, அதையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பாசிச சக்திய வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டுக்கு கேடுதான் விளைவிக்கும். அதை தடுக்கக்கூடிய பணிகளை நாங்கள் முழுமையாக பாடுபடுவோம். அடிப்படையில் வந்து அது சிக்கந்தர் மலையா திருப்பூண்ட மலையான்ற சர்ச்சைக்கு உங்க பார்வை? அதை பொறுத்தளவுக்கு எப்படின்னா முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு அது சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவாங்க. திருப்பரங்குன்றது ஒரு ஏரியா பேர் தான். முஸ்லீம்களை பொறுத்து திருக்கன் மலைப்பாங்க, அங்கே இந்து சமூகத்தை சேர்ந்தவங்க முருகன் மலைப்பாங்க. இங்கே மலையில் பிரச்சனை இல்லை, பாதையில் பிரச்சனை இல்லை, எதுலையுமே பிரச்சனை இல்லை. அரசாங்கம் பாசிச சக்திகளால் பிரச்சனையே வருது. ஏன்னா அதுக்கு தனிப்பாதை, இதுக்கு தனிப்பாதை, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போறதுக்கு தனிப்பாதை இருக்கு, தர்காவுக்கு போறதுக்கு தனிப்பாதை இருக்கு, நெல்லித்தோப்பு வரைக்கும் பொது பாதையாகவும் இருக்கு. அது 1920 லண்டன் கோர்ட்ல தீர்ப்பாயிருக்கு. அப்ப இதுல எந்த குழப்பமே இல்லாத நேரத்தில் இப்படி புதுமையான ஒரு தகவல். ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வழக்கு பாத்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் சர்ச்சைக்கே வராது, அந்த பெஞ்சு கொண்டு வர்றாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்கிற வழக்கை வந்து ஜெயச்சந்திரன் சர்ச்சை கொண்டு வர்றாங்க. அவர் வந்து அவர் காவல்துறை அனுமதி தராத கூட அவர் கொடுக்குற முடிவுக்கு இருக்காரு. இன்னைக்கு கூட வந்து இந்து முன்னணியை சேர்ந்த அந்த சோலைக்கண்ணன் போட்ட வழக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வருது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா விக்டோரியா கௌரிங்கிற அந்த ஜட்ஜும் பாரதிய ஜனதாவோட ஜட்ஜு தான், அவங்களும் இருக்காங்க. எப்படி நீதி கிடைக்கும் நமக்கு? நீதிகள் எல்லாம் விலை பேசப்பட்டு வருது, பாசிசத்துக்கு ஆதரவாக இருக்கு. அதில் நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராட்டம் தொடர்ந்து. நீதிபதிகளை வந்து நம்ம ஒரு உள்நோக்கத்தோட சொல்றது சரியா? உள்நோக்கத்தோட அவங்களுடைய தீர்ப்புகள் அப்படிதானே இருக்கு. இப்போ வந்து ஜெயேந்திர ஜட்ஜி அவங்க கொடுக்குற ஆர்டர்ல வந்து நீங்க கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்னு கேட்குறாங்க காவல்துறையை பார்த்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் வந்து அன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தை கொடுக்க வேண்டிய அனுமதியே கிடையாது. இவர் பெஞ்சுக்கே வர வேண்டிய மேட்டரே கிடையாது. எப்படி கொண்டு வராங்கன்னே தெரியல. அப்ப எல்லாமே செட்டிங் தான். ஆர்டிஓல இருந்து கலெக்டர்ல இருந்து கலெக்டர் கோச்சுக்கிறாங்க. கலெக்டர் அவங்க சங்கீதாவா இல்ல சங்கீதாவானே தெரியல. இதுதான் அவங்களுடைய நிலைமையா இருக்கு. ஈஸியா தீர்க்க வேண்டிய தீர்ப்பு பிரச்சனையை இப்படி பூதாகரமாக்குறதுக்கு முக்கிய காரணமே மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். இன்னைக்கு உழைக்கும் மக்களோட பிரச்சனைகள் அப்படின்றது இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவு ஆகட்டும், இல்லை தமிழகம் முழுக்க இருக்கிறதாகட்டும், பிரச்சனைகள்ன்றது தலைவிரிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து கல்வி வந்து காவிமயமாக ஆக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீட் தேர்வு இருக்கு. இப்படியான சாதிய முரண்பாடுனால நிறைய வந்து ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்படி மக்களோட பிரச்சனைகளுக்கு செவிசாய்க்க வேண்டிய, போராட வேண்டிய இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல்ல மத கலவரத்தை தூண்டும்
காட்டும் விதமா மதங்களை மையமா வச்சு மக்களோட ஒற்றுமையை வந்து தொடர்ச்சியா சீர்குலைக்கக்கூடிய பாசிச சக்திகள் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதுக்காக மக்களை திரட்டுறது, இதுக்காக வந்துட்டு இந்த மாதிரியான மத பிரச்சனைகளுக்காக மக்களை திரட்டி மக்களோட ஒற்றுமையை சீர்குலைக்கிற விதமா தொடர்ச்சியாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிசம் அப்படின்றது, RSS அப்படின்றது தொடர்ச்சியா வந்து இந்து முன்னணிகள் வந்து மக்களோட ஒற்றுமையை ஒவ்வொரு இடத்துலையும், குறிப்பா கிராமமாக இது இந்துத்துவா அப்படின்ற ஒரு விஷயத்த கோவில்களில் கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கிறது அப்படின்ற வேலையை ரொம்ப செவ்வனே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படியான சூழல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு பாசிசத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு, திமுக இந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுது அப்படின்னு பார்த்தா எதுவுமே கண்டுக்கிறதே கிடையாது. அப்ப இப்படி ஒரு 144 தடை உத்தரவு 2 நாட்கள் இருக்கும் பட்சத்துல இப்படியான ஒரு விஷயத்தை எப்படி நடத்துறது சாத்தியமா இருக்க முடியும்? அதற்கு முன்னாடி நாள் தான் நாங்க ஆர்ப்பாட்டத்தை ஆர்கனைஸ் பண்றோம் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள். அதற்கு வந்து தடை விதிக்கக்கூடிய இதே மாவட்ட ஆட்சித்தலைவர் அடுத்த நாள் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து கோர்ட் வந்து அனுமதி வழங்குது அப்படின்னா ஜனநாயகத்தை வந்து மக்களோட ஒற்றுமையை உயர்த்தி பிடிக்கணும்ன்ற எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அனுமதி மறுப்பு அப்படின்றதும், மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய பாசிச சக்திகளுக்கு அனுமதி கொடுக்கிறது அப்படின்றதும் இவர்கள் யாருக்கான அரசு அப்படின்றத மக்கள் தான் சிந்திக்கணும். நாங்க தொடர்ச்சியா மக்கள் மத்தியில இப்படியான பிரச்சாரத்தை கொண்டு போய்கிட்டே தான் இருப்போம். அதற்கான அதாவது வந்துட்டு நாங்க வந்து அவர்கள் ரமலான் பண்டிகைகளுக்கு எங்களுக்கு வந்து இனிப்புகள் கொடுப்பதும், எங்களுக்கு பிரியாணி கொடுப்பதும், நாங்க வந்து தீபாவளிக்கு அவர்களுக்கு வந்து கொடுப்பதும் அப்படின்றது தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கிறோம். இந்த மலைகள்ல நாங்களும் எங்களுடைய இதையும் வந்து கொடுத்துருக்கிறோம். நாங்களும் அங்க போவோம். இந்துக்களும் அந்த கோயில்கள் பள்ளிவாசலுக்கு போறோம். பள்ளிவாசல்ல இருக்கக்கூடியவங்களும் வர்றாங்க. நாங்க எங்களுக்குள்ள எந்த விதமான வேறுபாடுகளும் இதுவரைக்கும் எங்களுக்குள்ள இருந்ததே கிடையாது. அப்ப திட்டமிட்ட இப்படியான வேறுபாடுகளை வந்துட்டு திசை திருப்பி விடுவது, எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட பூதாகரமா மாத்தி எங்களுடைய சிக்கலை வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஆக்குறது அப்படின்றத இந்த இந்துத்துவா, இந்து முன்னணி இப்படியான பாசிச சக்திகள் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு பார்த்தா கர்நாடகா, கேரளா இப்படியான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மலைகள் மீது இருக்கக்கூடிய பல்வேறு மதங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தூண்டி விடுறது, இப்படிதான் வந்துட்டு ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் வந்து இந்துத்துவா வந்து ஸ்ட்ராங் ஆகுறது அப்படின்றது. மத கலவரங்களை உருவாக்கி அதன் மூலமா வந்து தன்னை வந்து நிலை நிறுத்திக்கிறது அப்படின்றத தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவா செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதற்கு பின்னாடி அந்த மலைகளை வந்து ஆக்குப்பை பண்ணதுக்கு அப்புறம் அது ராணுவ தளவாடங்களாகவும் அல்லது கனிமவள கொள்ளைக்காகவும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அப்ப இப்படியான மலைகளை வந்து நாங்க வந்து விடவே மாட்டோம். அது எங்களுக்கான மலை, அது எங்களுடைய மத நல்லிணக்கத்துக்கான மலை. எங்களுடைய கனிம வளங்கள் எப்பையும் நாங்க எதற்காகவும் விட்டுத்தரவே மாட்டோம். இதற்கான தொடர்ச்சியான பிரச்சாரங்களை எப்போதும் மக்கள் மத்தியில் ஜனநாயக சக்திகளா இருக்கக்கூடிய நாங்கள் முன்னெடுப்போம். நன்றி. இதில் குறிப்பாக வந்து திருப்பரங்குன்றம் விஷயங்கிறது இன்றைக்கு ஏற்பட்டக்கூடிய பிரச்சனையை அதை பார்க்க முடியாது. ஏன்னா வந்து 1990 குறிப்பாக கார்த்திகை தீபம் ஏற்றுறோம் அப்படிங்கிறது அது உள்ளூர் அளவில் இருந்தக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. தொடர்ச்சியாக இதை மீண்டும் மென்ஷன் பண்ணியே அந்த பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு அதை ஒரு தமிழக அளவில் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்காங்கன்றதை நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிகளில் முற்போக்கு ஜனநாயக சக்திகள் கூட்டம் நடத்துவதற்கு எந்த அனுமதி தரதே கிடையாது. கேட்டால் அங்கே கோயில் இருக்குது, நிர்வாகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு RSS BJP போன்ற கும்பல் எந்த விதமான அனுமதி இல்லாமல் போலீஸோட அனுமதியோட மக்களை வந்து மிரட்டுவதும், அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய நபர்களை அடையாளம் காண்பது, காட்டி கொடுப்பது, வழக்கு போட சொல்லி போராடுவது, இப்படிங்கிறது திருப்பரங்குன்ற பகுதியில் தொடர்ச்சியாக இருக்குது. அப்போ ஏன் இதை வந்து கார்னர் பண்ணுறாங்க? இன்னைக்கு கோவையை எப்படியே வந்து கலவர பூமியாக மாற்றினாங்களோ, அப்போ இன்னைக்கு மதுரையை இன்னைக்கு டார்கெட் வச்சு இன்னைக்கு வேலை செஞ்சுருக்காங்கன்றதை நம்ம வந்து முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா மதுரை என்பது பல்வேறு பன்முகத்தன்மை கொண்டதா இருக்கு. இங்கேதான் வந்து RSS BJPக்கு எதிரான தொடர் போராட்டம் என்பது நடந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் என்பது இன்னைக்கு மாணவர் மத்தியில் மதுரையில தான் துவங்கியிருக்கு. அதே போல உலக தமிழ்ச்சங்கம் உருவாகினது மதுரை தான். அதே நேரத்தில் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக போராடிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று படத்தை உலகமே திரும்பி பார்க்க வச்சதும் மதுரை தான். அப்ப மதுரையில இன்றைக்கு எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையாகவும் ஜனநாயகபூர்வமாகவும் குலதெய்வம் என்பது இங்க வந்து பாத்தீங்கன்னா இயல்பா இருக்கு. இங்க வந்து மதம் சார்ந்து இல்லை, அது கிறிஸ்தவராக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், இல்ல இந்த சிறு தெய்வ வழிபாட்டு முறைகளாக எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆடு கோழி வெட்டுவது சர்வசாதாரணமா இருக்கு. அப்ப இது வந்து இங்க எப்படி இருக்கக்கூடிய கலாச்சாரம். அப்ப இந்த கலாச்சாரம் என்பது அவர்களுக்கு இடையூறா இருக்கு.
இதில் கை வைக்கணும். அப்போ தீபம்ங்கிறத நம்ம வந்து எடுத்துட்டு இப்போ ஆடு கோழிங்கிறத இஸ்லாமியர்கள் குறி வைக்கிறாங்க. ஆக இது இஸ்லாமியர்களுக்கு வைக்கப்பட்ட குறி கிடையாது. ஒட்டுமொத்த பண்பாட்டு கலாச்சாரங்களை கொண்ட மதுரை மண்ணுக்கு விடப்பட்ட சவால் இது. அப்போ அதை அப்படியே தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி வந்து டங்ஸ்டனில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரங்களை அழிக்க பார்க்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பல்லுயிர்களை அழிக்க பார்க்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியங்களை அழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி எப்படி ஒட்டுமொத்தமாக அங்கே சாதி மதம் கடந்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து இன்னைக்கு அளவுல ஒன்று கொண்டாங்க 47 கிராம மக்கள். அப்போ இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். அப்போ அதில் தோல்வி அடைஞ்ச உடனே அடுத்து நீங்கள் திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி டங்ஸ்டன் வழிகளில் எப்படி மக்களை ஒற்றுமையைப்படுத்தி அங்கே ஒரு திட்டத்தை ரத்து செய்ய வச்சோமோ அதுபோல் இங்கே மீண்டும் நாம் ஒற்றுமையை நிலைநாட்டும் விதமாக நம்முடைய நடவடிக்கை இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த முக்கியமான கோரிக்கை. மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகாரம், புரட்சிகர மாணவர் இளைஞர் மணி மற்றும் ஜனநாயக சக்திகள் வழக்கறிஞர் உட்பட இன்று காலை 10:30 மணி அளவில் கமிஷனர் அலுவலகத்தில் இன்னைக்கு ஒரு புகார் மனு கொடுத்துருக்கிறோம். அதில் 3 கோரிக்கைகளை மையப்படுத்திருக்கிறோம். அந்த 3 கோரிக்கையில் முக்கியமானதாக அங்கே திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன் உட்பட இந்த பிரச்சனையினுடைய முக்கியமான மையப்புள்ளியாக செயல்பட்டிருக்காரு. அவருடைய செயல்பாடு என்பது RSS BJPக்கு ஒரு வலு சேர்க்கும் விதமாகவும் இந்த பிரச்சனையை தீவிரமாக்குவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குங்கிறதையும், அதே போல இந்த 4ஆம் தேதி நடைபெற்ற நீதிமன்றம் அனுமதி கொடுக்கப்பட்ட 4ஆம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எச் ராஜாவுடைய பேச்சு என்பது அங்கு ஆடு கோழி விட்டுறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சனையை கை விட்டுட்டு முழுக்க அங்கே அயோத்தியில் நாங்கள் எப்படி பாபர் மசூதி இடிச்சோமோ அதே போல் இங்கே நாங்கள் வந்து தர்காவை தகர்ப்போன்ற முறையில் அவருடைய பேச்சுங்கிறது அமைஞ்சிருக்கு. அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வந்து கைது செய்யணும், இதை வந்து உடனே தடுக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அணிதிரட்டலுக்கு குறிப்பாக இந்து முன்னணி போன்ற கும்பலுக்கு அணிதிரட்டுவதற்கான ஒரு வீடியோ என்பது வைரல் ஆகிருக்குது. அந்த வீடியோவில் முழுக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது திருப்பரங்குன்றம் முருகனுக்கான மலை, அந்த மலையில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் புகுந்ததாகவும் அவர்களை வந்து ஆக்கிரமித்து அங்கே வந்து தொழுகை நடத்துகிறாங்க, ஆடு கோழி விட்டுறாங்க இப்படின்றத ஒரு திட்டமிட்டு அந்த வீடியோ வந்து ஏற்படுத்திருக்கு. அப்போ மானமுள்ள வீரமுள்ள ரோசமுள்ள தமிழை எழுந்து வாழ்ந்து இந்துக்களை இன்னைக்கு தூண்டு விதமாக இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. அதை உடனடியாக வந்து சைபர் கிரைம் மூலமாக நடவடிக்கை எடுக்கணும். அது சம்பந்தப்பட்டவர்களை இந்து மொழியை சேர்ந்தவர்களை கைது செய்யணும், தடை செய்யணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னொரு கூடுதலாக அந்த பகுதி மக்கள் பேட்டி கொடுக்கக்கூடிய மக்களை ஜனநாயகபூர்வமாக நாங்கள் எல்லா பேரும் இங்கே சாதி மதம் கடந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் எங்கேயுமே நாங்கள் பார்த்ததே இல்லை, இது புதுசாக இருக்குது, வெளியிலேருந்து சில ஆட்களை வந்து செய்கிறாங்க, அப்போ சொல்வதற்கே அச்சை ஏற்படுத்தும் விதமாக இங்கே காவல்துறை செயல்படுதுங்கிறது தான் முக்கியமானது. ஏன்னா அங்கே மத்தியில் போய் காவல்துறையும் அது போக இல்லாமல் இந்த RSS BJP சேர்ந்த நபர்களும் சேர்ந்து போய் மிரட்டுறாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு என்பது பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்குது. திருப்பரங்குன்றங்கிற மலை என்பதை முருகன் மலை என்பது சுருக்க முடியாது. அங்கே வந்து எந்த கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது, குறிப்பாக தர்கா இருக்குது, கீழே குலதெய்வ வழிபாட்டு முறைகள் இருக்குது, இப்படி எல்லாம் நிறைந்த பகுதி சொன்னால் சமணர் கொள்கை இப்படி பல்வேறு அம்சங்கள் இருக்குது. அப்போ திருப்பரங்குன்றத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு நீங்கள் இடங்களுக்கு போனீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி எல்லா தர்காவும் இன்றைக்கி இருக்குது. இங்கே வழிபாட்டு முறை என்பதே ஆடு கோழி வெட்டுவது. அப்போ இது ஏதோ இஸ்லாமியர்கள் ஏதோ அவங்க திடீர்னு வந்து செய்யலை, இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரமே அப்படிப்பட்டதாக இருக்குது. ஏன்னா இங்கே குலதெய்வ வழிபாட்டில் எல்லா இன்னைக்கு சாதி மதம் கடந்து எல்லாருமே அப்படி தான் செய்கிறாங்க. அப்போ அந்த இயல்பு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கு தெரியாதது போல இன்னைக்கு இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் இன்னைக்கு நீதிமன்றங்கள் செயல்படுவது என்பது இது RSS BJPக்கு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு துணை போகக்கூடிய நடவடிக்கை என்பதுதான் இது பட்டவற்றமாக தெரியுது. ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எப்படி கலவரத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு அமைதி இல்லாமல் ஒரு சூழல் உருவாக்கி அங்கே மார்வாடிகள் போன்ற நபர்கள் இன்னைக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய நிலையை உருவாக்குறாங்களோ அதே போலதான் இன்னைக்கு மதுரையிலையும் இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்வாடிகளுடைய ஆதிக்கம் தான் இன்னைக்கு நிறைஞ்சிருக்குது. அப்போ பொருளாதார வணிகத்திலையும் இன்னைக்கு அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு உறுதுணையாக தான் இந்த திருப்பரங்குன்ற செயல்பாடு என்பது இருக்குது. இதை நம்ம வந்து தனிச்சு பார்க்க முடியாது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழிக்கணும். ஏன்னா இங்கே வந்து பல்வேறு மரபுகள் கொண்டதாக இருக்குது. பார்ப்பன எதிர்ப்பு மரபு கொண்ட ஒரு மண்ணாக இருக்குது. அதே போல் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிய மண்ணுன்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு தமிழ்ச்சங்க வளர்த்த வந்து மதுரைன்னு சொல்ல முடியும். ஜல்லிக்கட்டு இன்னைக்கு நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை சீர்குலைக்கும் விதமாக இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டது RSS BJP. அதை முறியடித்து இனிமே இது ஒரு பாரம்பரிய தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறத தமிழக மக்கள் மற்றும் உலக மக்களே ஆதரிச்சாங்க. அது மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு பேசப்படுது. அந்த மாதிரி மீண்டும் இன்னைக்கு திருப்பரங்குன்ற விவகாரம் வந்திருக்கு. இது பன்முகத்தன்மை கொண்ட மதுரை எப்படி டங்ஷன் விஷயத்துல அங்கே சாதி மதம் கடந்து அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை பல்லுயிர்களையும் வேளாண்களையும் அதனுடைய மலைகளையும் எப்படி அழிக்க வர்றாங்கிறத விழிப்புணர்வு அடைஞ்சு அளவுகளில் 48 கிராம மக்கள் உண்டு மூடி மிகப்பெரிய ஒற்றுமையை காமிச்சார்களோ அது போல நாம் ஒற்றுமையை காமிச்சு எப்படி டங்ஷனில் முறியடிச்சோமோ அந்த அடிப்படையில் திருப்பரங்குன்ற விவகாரத்திலையும் இந்த RSS BJP இந்த
நீதிமன்றம் காவல்துறைக்கு நாம் புரிய வைக்கும் விதமாக நம்முடைய அனைத்து ஜனநாயக ஒற்றுமையை நாம் வந்து வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய நடவடிக்கை இருக்கணுங்கிறத மையப்படுத்தி தான் இன்னைக்கு காவல்துறையில் குறிப்பாக கமிஷனரை பார்த்து கொடுத்துருக்கிறோம். அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் அதே நேரத்தில் அந்த வீடியோவை பற்றி நான் உடனே சைபர் கிரைமில் வந்து நான் பார்த்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கூறியிருக்காரு. நம்ம அதை பார்ப்போம். இதை மீண்டும் நம்ம தொடர்ச்சியாக இதை கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டு நம்ம ஒதுங்கி போக முடியாது. இதை தொடர்ச்சியாக நாம் கவனிப்பது, தொடர்ச்சியாக மக்களை ஒற்றுமைப்படுத்துவது அப்படிங்கிற நடவடிக்கையை நாம் தொடர்ந்து செய்வோம். அதை விட்டு என்னுடைய உரையை முடித்துள்ளேன். அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞர் தோழர் சரவணா அவர்கள் மத நல்லிணத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு மலை கோவில் நகரம்னு போற்றப்படக்கூடிய மதுரை மாநகரில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மலை, இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மலை திருப்பரங்குன்ற மலை. அதில் வந்து முருகன் கோயில் இருக்கு, தமிழ் கடவுள் முருகன் கோயில் இருக்கு, சிக்கந்தர் தர்கா இருக்கு, சமணர்கள் படுகை இருக்கு. கீழே அடிவாரங்களில் வந்துட்டு திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி தேவாலயங்கள் இருக்கு. அதே போல காசி விஸ்வநாதர் ஆலயமும் தர்காவுக்கு செல்லக்கூடிய வழியும் ஒரே படிக்கட்டில் இருக்கு. 2 வழிபாட்டு முறையை கடைபிடிக்கக்கூடியவங்க ஒரே படிக்கட்டில் ஒருவரை வந்து அரவணைச்சு அழைச்சிட்டு போறதுக்கான ஒரு அருமையான காட்சிகள்லாம் அந்த மலையில பார்க்க முடியும். அதே போல வந்துட்டு எவ்வளவோ பேர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே தர்காவில் வந்துட்டு வழிபாட்டில் கொடுக்கக்கூடிய அந்த கந்திரின்னு கொடுக்கக்கூடிய பலி கொடுக்கக்கூடிய அந்த உணவை வந்து சிவன் கோயிலுக்கு சென்று வருபவர்கள் அங்கே போய் உணவு அருந்திட்டு வர்ற காட்சியெல்லாம் அங்கே பார்க்க முடியும். ஆனால் திருப்பரங்குன்றம் அதை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடியவங்க நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து இந்த மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வேளையில் வெளியிலிருந்து வரக்கூடிய சில அமைப்புகள், குறிப்பாக இந்துத்துவ அமைப்புகள், அங்கே வந்து மதத்தை மையமாக வைத்து அங்கே பிரச்சனை செய்யக்கூடிய விதமாக அங்கே ஒரு திட்டமிட்டே வந்துட்டு ஒரு சதியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு ஆளுகின்ற இங்கே ஆட்சியாளர்கள், குறிப்பாக மாவட்ட நிர்வாகம், காவல்துறையில் பணி செய்யக்கூடிய காவல் ஆய்வாளர், ஆர்டிஓ, தாசில்தார், ஒரு விஓ கூட அங்கே வந்து அந்த பிரச்சனையை சரி செய்திருக்க முடியும். ஆனால் மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் அந்த பிரச்சனையை வந்து மிகப்பெரிய அளவில் ஊதி பெருக்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை. இந்த அச்சம் வந்து மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் மனிதர்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் அப்படின்ற முற்போக்கு எண்ணம் கொண்ட எங்களை போன்ற நபர்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து காவல் ஆணையாளரை வந்து நேரடியாக சந்தித்தோம். அவர்கிட்ட வந்து முறையாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் பணி செய்யக்கூடியவர்களே சில பேர் வந்துட்டு அது போல காவி மயமாகக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளுக்கு ஆதரவாக இருந்து அங்கே மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரிக்கின்ற, மதத்தின் அடிப்படையில் கலவரங்களை ஏற்படுத்துகின்ற அமைப்புகளுக்கு துணை போறாங்க அப்படிங்கிற எங்களுடைய ஐயப்பாட்டை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதற்காக தான் இன்னைக்கு வந்துட்டு இந்த புகார் மனுவை வந்து நேரடியாக மதுரை மாவட்ட காவல் ஆணையாளர்கிட்ட வந்து கொடுத்துருக்குறோம். உள்ளபடியே வந்து இந்த நாட்டை வந்து தமிழ்நாட்டை வந்துட்டு இன்னைக்கு சமூக நீதி அடிப்படையில் தந்தை பெரியாருடைய கொள்கை வழியில் ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். உடனடியாக இதுபோல மதவாத சக்திகளை, மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரிக்கின்ற நபர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்படி வந்து இன்னைக்கு வந்து ஒரு சமணர் படுகை இருந்தது, சிவன் கோயில் இருந்தது, இதை வந்துட்டு டங்ஷன் நிலைக்காக வந்துட்டு அவர்கள் ஒரு தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு கார்பரேட் கும்பலுக்கு வந்துட்டு வித்துட்டாங்க. அதை மக்களுடைய போராட்டத்தின் மூலமாக மீட்டெடுத்தோம். இந்த வரலாறு மதுரையில் கடந்த மாதம் நடந்தது. சிக்கந்தர் மலை என்பது தமக்கான மலை அப்படின்னு சொல்லி அங்கே போய் வந்துட்டு எப்படி முருகன் கோயிலில் வந்துட்டு ஒரு சில வேண்டுதல்கள் வைக்கிறார்களோ அதே போல சிக்கந்தர் மலையிலையும் வேண்டுதல் வைக்கிறாங்க. எவ்வளோ பேர் அங்கே உதாரணமாக இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் மறைச்சிட்டு சில குறிப்பிட்ட மதவாத சக்திகள் இதற்கு வந்து தூபம் போடுறாங்க. ஏதோ வகையில் பெரிய அளவில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு அடையாளமாக, துவக்க புள்ளியாக திருப்பரங்குன்றம் இருக்குன்னு சொல்லி மதவாத சக்திகள் அங்கே வந்து வெளிப்படையாக பேசிட்டு போயிருக்கிறாங்க. இதையெல்லாம் தமிழக முதல்வர் அனுமதிக்க கூடாது. இதை வந்து சகிச்சு போற அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மதுரையில் சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய நபர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்துட்டு வெளிப்படையாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தமிழக முதல்வர் உடனடியாக இந்த விஷயத்தில் அதிகமான கவனத்தை அவர்கள் கொண்டு இந்த பிரச்சனையில் மதவாத சக்திகளுக்கு துணை போகின்ற அதிகாரிகள், அது நிர்வாகத்துறையாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி,
அவர்கள் மீது இரும்புக்கர கொண்டு நடவடிக்கை எடுத்து இங்கே மத நல்லிணக்கத்தை நிறுவ வேண்டும், இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும், மக்களை அமைதியான வழியிலே பாதுகாக்க வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களின் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் கேட்டு. அடுத்தபடியாக தோழர் தமிழரசு மக்கள் முன்னணிய பொறுப்பாளர் மேரி அவங்க. மதுரை ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் இந்த மதுரை. மதுரை இன்னைக்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் கூறு போட நினைக்கிறாங்க. அதோடைய ஒரு தொடக்கம்தான் திருப்பரங்குன்றம் மலையை ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்காங்க. ஹெச் ராஜாவில் இருந்து மற்றவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனாலும் அதை கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருந்தா கூட இன்னைக்கு கை வச்சிருக்காங்க. அது சிக்கந்தர் மலையா இல்லை முருகன் மலையா அப்படின்னு கேட்குறாங்க. அது ரெண்டுக்குமான திருப்பரங்குன்ற மலை. அது மத நல்லிணக்கத்துக்கான ஒரு இடம். அந்த இடத்த பிரிச்சுட்டு ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒரு கூட்டு சதியோட தான் பண்ணாங்க. அரசியலாக வரும்பொழுது சொல்லுவாங்க நாங்கள் ஆர்எஸ்எஸ் வேற பிஜேபி வேற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரே கொள்கையுடையவர்கள் தான். ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிறந்த குழந்தை தான் பிஜேபி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அரசியல் தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அதை அவங்க இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் 1 மணி நேரத்தில் நாங்கள் கூட்டிட்டோம், பல்லாயிரக்கணக்கான பேரை கூட்டிட்டோம் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறாங்க. ஆனால் அந்த எல்லாத்துக்குமே காரணம் வெளியூரில் இருந்து வந்தவங்க தான். அவங்க பக்தர்கள் அப்படிங்கிற போர்வையில் வந்தவங்களே தவிர அவர்கள் வெறுமனே பக்தர்கள் கிடையாது, இந்து மக்கள் கிடையாது. அது இந்து மக்கள் என்று சொல்கின்ற போர்வையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ் குழுமத்தை சார்ந்தவர்கள் தான் அவங்க அப்படி ஒரு அடாவடித்தனமாக திரட்டியிருந்தாங்க. அந்த 144 தடை உத்தரவு இருக்கும் பொழுதே திருப்பரங்குன்றத்தில் அவங்க அன்னதான இடத்துல போய் கட்சி கொடியோடு போய் இருக்காங்க. இந்நேரம் அறநிலைத்துறை அவர்கள் மீது வழக்கு போட்டிருக்கணும், கமிஷனர் அவர்கள் மீது வழக்கு போட்டிருக்கணும். ஒரு கொடியோட ஒரு கோயிலுக்குள்ள போறதுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் உரிமை இல்லை. அது ஒரு மத சார்புள்ள ஒரு இடம். மத இருக்கிற இடத்துல அரசியல் கட்சிகளுடைய கொடியை கொண்டுகிட்டு போனதுக்கு அது யாருன்னு கண்டுபிடிச்சு வெளிப்படையாவே தெரியும். கொடியை காட்டிக்கிட்டே தான் வந்தாங்க. பாரதிய ஜனதா கொடியை, தாமரை கொடியை காட்டிக்கிட்டே தான் வந்தாங்க. அவங்கள நீங்க ஆகம விதிப்படி கைது செஞ்சிருக்கணும் இந்நேரம். அப்படி கைது நடவடிக்கைகள் இருந்துச்சுன்னா இன்னைக்கு திமிரோட பேசுறதுக்கு எவனுக்கு நாவு இருந்திருக்காது. ஆனா இன்னைக்கு ரொம்ப திமிரோட பேசுறாங்க. நாங்க மதுரையை மலையை நாங்க எடுக்கிறோமா இல்லையான்னு பாருங்க, என்ன பண்ணாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு இங்க இருக்கிற ராமசீனிவாசன் பேசுறாரு. இன்னைக்கு அந்த காணொலியை கூட கேட்டேன். அவர் சொல்றாரு நாங்க எப்பாடு பட்டாலும் சொல்லி எங்க உயிரை கொடுத்தாலும் நாங்க அந்த மலையை மீட்டெடுப்போம், அது இந்துக்களுக்கான மலைன்னு சொல்றாரு. அது இந்துக்களுக்கான மலையும் இல்லை, அது இஸ்லாமியர்களுக்கான மலையும் இல்லை, அது சமணர்களுக்கான மலையும் இல்லை, அது தமிழ் பாரம்பரியத்திற்கான மலை, அது தமிழர்களுக்கான மலை, மத நல்லிணத்துக்கான மலை. எனவே அந்த மலையை காப்பதற்காக இங்க பல்வேறு இயக்கங்கள் இணைஞ்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைஞ்சு கிட்டத்தட்ட 40-50 அமைப்புகளுக்கு மேலாக இணைஞ்சு இங்க ஒரு மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிறத ஒன்றை கட்டியிருக்காங்க. அதோடைய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. அவர்கள் எப்படி எச்சரிக்கின்றார்களோ அதே போன்று மதுரை மக்கள் மதுரையினுடைய அந்த திருப்பரங்குன்ற மலையை காப்பதற்காக நாங்கள் எப்பாடுபட்டாலும் நடந்து செல்வோம். அதுதான் எங்களுடைய கோரிக்கையும் கூட. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு அந்த மத நல்லிணக்கத்துக்கு எதிராக வீடியோ வெளியிடுறது, பேசுறது இதெல்லாம் இருக்குது. அவர்களை மீது நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த இயக்கங்கள் இன்னைக்கு கமிஷனர் பார்த்து மனு கொடுத்திருக்குது. அவர் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனாலும் ஹெச் ராஜா ஒன்று சொல்லிட்டு போனாரு. இது இங்க இருக்கிறவங்களெல்லாம் இந்துக்கள் நம்ம முதல்ல ஒன்னா இருக்கணும். அவர் எந்த இந்துக்களை சொல்றாருன்னு தெரியல. பிஜேபியில இருக்கிற இந்து மதவெறி பிடித்தவர்களை சொல்றாரு, பொதுவான இந்துக்களா சொல்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு யார் ஒரு வீடியோக்காரங்க மைக்க நீட்டனாக்கணும் சொல்லுவாங்க. நாங்க தர்காவுக்கும் போவோம், அந்த கோயிலுக்கும் போவோம், காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் போவோம், கீழே இருக்கிற முருகன் கோயிலுக்கும் போவோம், நாங்க கந்தூரி செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி ஒரு விஷயத்துல இருந்து பிறந்தவன். நான் பிறந்த அந்த கிராமத்தில் கூட
அவர்கள் வந்து செய்வார்கள். ஒரு பக்கத்துல இந்து கோயில் இருக்கும், ஒரு பக்கத்துல பிறை இருக்கும். இங்க ஓதி பாத்தியா ஓதி வந்து சக்கரை கொடுப்பாங்க, அங்க வந்து பொங்கல் கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க. இதை ஒரே இடத்துல செய்யறதா நம்ம மதுரையில கூட எடுத்துக்காட்டா இருக்குது. சிக்கந்தர் சாவடி ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அந்த விழா. அதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் இந்த கருங்காலிகளை எல்லாம் போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க, நல்லா போய் கேட்க சொல்லுங்க. நல்லா அந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. நாங்க எங்களுடைய மதுரை வந்து மத நல்லிணக்கத்திற்கான மதுரை என்பதற்காக அந்த மக்களே அந்த திருவிழாவை எடுத்து போட்டிருக்கின்றார்கள். இன்னும் பல ஊர்கள்ல பக்கத்துல பள்ளிவாசல் இருக்குது, அதுக்கு பக்கத்துல வந்து கோயில் இருக்குது, அதுக்கு பக்கத்திலேயே சர்ச் இருக்குது. 3 மதங்களும் ஒன்றாக இருக்கின்ற நிலைமைகள் கூட பல ஊர்களில் இருக்குது. இதையெல்லாம் இந்த மத நல்லிணக்கத்தை கூறுகட்டி அவர்கள் பிளவுபடுத்தி தங்களுடைய ஆட்சியை நிறுவுவதற்காக, இந்துத்துவ சனாதனத்தை நிறுவுவதற்காக எத்தனிக்கின்றார்கள். எனவே அனைத்து மக்களும், மதுரை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் இதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய விஷயமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக தமிழ் புலிகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் ஜெகன் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பிரிவினையை தூண்டும் விதமாக செயல்பட்டு வரும் பிஜேபி RSS கும்பல் அயோத்தியில் ஆரம்பித்து இன்று தமிழ்நாட்டிற்கு, அதுவும் மதுரை மண்ணிற்கு வந்துள்ளது. இங்கு அனைவரும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக ஒன்றாக வாழ்ந்து வருகிறோம், இந்துக்களும் இஸ்லாமியர்களும். அவர்களிடையே பிரிவினை தூண்டி இங்கே வாக்கு அரசியலுக்காக பிரிவினை தூண்டும் விதமாக செயல்பட்டு வரும் பிஜேபி RSS கும்பல் பெரியார் மண்ணில் வந்து ஒருபோதும் ஈடுபடாது. இங்க இருக்கும் அம்பேத்கரிய, பெரியாரிய ஜனநாயக சக்திகள் ஒருபோதும் அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தொடர்ந்து இங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த RSS பிஜேபி கும்பல் அதில் வெற்றி பெற்றுள்ளதாக கருதி கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் அது வெற்றியாகாது. அதைவிட ஒரு பெரிய கூட்டத்தை நாங்கள் திரட்டி, ஜனநாயக முற்போக்கு சக்திகள், அம்பேத்கரிய, பெரியாரிய, இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்று திரட்டி அதைவிட மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை, பேரணியை முன்னெடுத்து அவர்களின் வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றியை நாங்கள் அதைவிட மிகப்பெரும் வெற்றியாக கூட்டத்தை திரட்டி நாங்கள் வெற்றி பெற்று காட்டுவோம். அது சம்பந்தமாக இன்றைக்கு ராஜா அவர்கள் பேசிய அந்த பேச்சு என்பது மேலும் பிரிவினை தூண்டும் விதமாக உள்ளது. அதை கண்டித்தும் இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் நாங்கள் புகார் மனு அளித்துள்ளோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக, தமிழ் புலிகள் சார்பாக, மக்கள் அதிகாரம் சார்பாக, இன்னும் பிற அமைப்புகளின் சார்பாக புகார் மனுகள் அளித்துள்ளோம். கமிஷனர் அவர்கள் அது சம்பந்தமாக நாங்கள் புகார் மனுவை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியுள்ளார்கள். அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி. தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக ஜெகன். நிறைவாக மக்கள் அதிகாரத்துடைய மாநில இணைச் செயலாளர் இன்று இந்த 10ஆம் தேதி பிப்ரவரி 10, 2025 கமிஷனர் அரசில் மக்கள் அதிகாரம், மக்கள் கிளை கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, விடுதலை சிறுத்தைகள், தமிழ் தேச மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் புலிகள் மற்றும் சென்னை சக்திகள் எல்லாம் சேர்ந்து இங்கே மனு கொடுத்துருக்கிறோம். இந்த மனு ஏற்கனவே தொடர் சொன்ன மாதிரி 3 விஷயங்களை மையப்படுத்தியிருக்கிறோம். ஒன்று, சட்டத்தினுடைய ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கும்படி அங்குள்ள இன்ஸ்பெக்டர் மருதை வீரன் தன்னிச்சையாக செயல்பட்டிருக்காரு. காக்கி சட்டைக்கு விசுவாசமாக இல்லாமல் காவி சட்டைக்கு விசுவாசமாக செயல்பட்டிருக்கிறாரு. இன்னும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி முக்கியமான முதல் குற்றச்சாட்டாக வச்சிருக்கிறோம். அதே ஆடியோ சட்டத்தின்படி அங்கே நியாயம் பேசாமல் பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவு என்று மையப்படுத்தி அவர் இஸ்லாம் மக்களுக்கு துரோகம் செய்யும்படியாக நடந்திருக்கிறாரு. அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் வலியுறுத்துகிறோம். அடுத்து ராஜா நீதிமன்றம் கொடுத்த தவறான அந்த அனுமதியை, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்க கூடாது, ஆனால் மீறி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு. அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வன்முறையை தூண்டும் வண்ணம் ஏற்கனவே அயோத்திக்கு ஈடாக அந்த வார்த்தை சொல்றதுடைய இங்கே முதல்ல ஆடு கோழி வெட்டினார்கள் என்று சொன்னாங்க, தீபாத்தப்படும் சொன்னாங்க. இப்போ என்னன்னா அங்கே இருக்கிற தற்காவை அகற்றுவோம் என்று சொல்கிறாருன்னா இது மொத்த தமிழ்நாட்டினுடைய அந்த சமூக நீதிக்கு எதிரான ஒரு வன்முறை தூண்டக்கூடிய செயல். ராஜா மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி போட்டுக்கிறோம். அவங்க ஒரு பாடல் போட்டிருக்காங்க. அந்த பாடல் என்பது மிக மிக ஏறக்குறைய ரொம்பவும் ஒரு ரவுடித்தனம், ரவுடி என்ன எப்படி பேசணும்னா அந்த மாதிரி தான் அந்த பாடல் இருக்குது. அருவா எடுத்துகிட்டு வா, கட்சி எடுத்துகிட்டு அதில் வேல்கம்பு பட்டா கட்சியெல்லாம் காமிக்கிறாங்க. ரோசமுள்ள தமிழ் வான்னு சொல்லி சாதாரண மக்களுடைய வெறித்தளத்தை உணர்வை தூண்டக்கூடிய வண்ணம் இருக்குது. அந்த வீடியோவை தடை செய்யணும், அந்த வீடியோவை போட்டவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நாங்கள் மையப்படுத்தியிருக்கிறோம். அவர்கள் பொய்யா பேசுகிறாங்க. குறிப்பாக சிக்கந்தர் மலையை அந்த திருமணம் இஸ்லாமியர்கள் சிக்கந்தர் மலை கொண்டாடுகிறார்கள், சிக்கந்தர் மலையாக மாற்றுவோம் என்று சொல்கிறார்கள் சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை பேசுகிறாங்க. அப்படி அவங்க எங்கேயுமே சொல்லலை.
குறிப்பாக வந்து என்னை கேட்டால் நான் நீ சென்னையில் கேட்டால் நீ யாருன்ற நான் மதுரைக்காரன்னு சொல்லுவேன். மதுரைக்காரன்னு சொல்கிறனால மதுரை எனக்கு சொந்தம் நடத்தலை. முருகன் கோயிலில் கேட்டால் முருகன் மலைன்றுவாங்க, சிக்கந்தர் கேட்டால் சிக்கந்தர் மலைன்றுவாங்க. மதுரையில் நீ எந்த ஊர்னு கேட்டால் நான் உசிலம்பட்டிக்காரன்னு சொல்லுவேன். இதுக்காண்டி உசிலம்பட்டி எனக்கு சொந்தம் நடத்தலை. இது தமிழ் தெரியாத அயோக்கிய பையன் பேசுறது, அல்லது திட்டமிட்டு வந்து அயோக்கியத்தனமாக பண்ணுறது. அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இது எங்கள் மலைன்ற அவர் சொல்லலை. ஆனால் இந்த நாயகை தான் அது இந்த சங் பரிவார நாயகை தான் இது இந்துக்களுக்கு சொந்தமான மலைங்கிறான். அப்படி இல்லை, இது தமிழருக்கு சொந்தமான மலை, மதுரை மாவட்டத்துக்கு சொந்தமான மலை, பல்வேறு தெய்வங்களுக்கு சொந்தமான மலை. சோழர்களுக்கும் விளைக்கிருக்காங்க, பல்வேறு குலதெய்வங்கள் இருக்கிறது, பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய இடம். இது 1920 வந்து தர்காவுக்கு வந்து 50 சென்ட் அங்கேயே ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கோயிலில் குறிப்பாக வந்து முருகன் கோயிலில் நிர்வாகம் தான் அங்கே வந்து எப்படி சாமி கும்பிடணும், எப்படி விளக்கு ஏற்றணும், எப்படி பொங்க வைக்கணுங்கிறது அவங்க முடிவு பண்ண முடியும். அதுக்குள்ளே கிறிஸ்தவர்களோ முஸ்லீம் மதமோ போய் வந்து நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்கிறது உரிமை இல்லை. அப்படி சொன்னால் அது அயோக்கியத்தனமானது, ரவுடித்தனமானது. அதே தான் தர்காவுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல அவங்க எப்படி வழிபடணுன்றது அது அவங்களுடைய உரிமை. அதில் போய் வந்து நீ ஆடு வெட்டாத கோழி வெட்டாதன்னு சொன்னீங்கன்னா இது ரவுடித்தனம். இது இன்னொரு கோயிலுடைய உரிமையை பறிக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. அந்த அடிப்படையில் தான் வந்து நாங்கள் ஆர்எஸ் பிஜேபி தடை செய்யும். ஏறக்குறைய வந்து இவர்களை வந்து நடமாட விடுவது, இவர்களுக்கு பேச்சுரிமை கொடுப்பதே முதல்ல வந்து இது தமிழ்நாட்டினுடைய மரபை சீர்குலைக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். இதை வந்து குறிப்பாக வந்து மத நல்லிணக்கத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும்னு விரும்புகிறோம். பல்வேறு மதங்களும் இங்கே வந்து ஜனநாயகபூர்வமாக இருக்குன்னு விரும்புகிறோம். அந்த மத நல்லிணக்கத்துக்கு எதிராக செயல்படுறது தான் இவங்களுடைய செயல்பாடாக இருக்குது. ஏற்கனவே வட மாநிலத்தில் என்ன செஞ்சார்களோ அதை தமிழ்நாட்டுக்கு கடத்தி வர பார்க்கிறார்கள். இது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. தமிழக அரசு திருவாரூர் மாடல் என்று சொல்வதற்கும் சமூக நல்லிணக்க அரசு என்று சொல்வதற்கான தகுதியான அரசாக இருந்தால் இதில் கடுமையாக வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் அதில் வந்து ஓரவஞ்சமாக சமரசமாக இருந்தாலும் ஜனநாயக சக்திகளாக நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். மதுரை மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று இங்கே எச்சரிக்கையாக சொல்கிறோம். இதே நாள் சென்னையிலும் இதே நேரத்தில் வந்து அங்கே மனு கொடுத்துருக்குறோம். அங்கேயும் வந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அங்கே கொடுத்துருக்குறோம். இந்த ஜனநாயக போராட்டம் தொடரும். அவர்களுடைய மதுரை இந்த திருப்பங்குன்றத்தில் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அவர்கள் நடவடிக்கை எடுக்க அதே அளவுக்கு எங்களுடைய நடவடிக்கை இன்னும் வீரியமாக இருக்கும் என்று நாங்கள் இங்கே எச்சரிக்கிறோம். எனவே தமிழக அரசு இதில் சீரியஸாக தலையிட்டு இந்த குற்றவாளிகள் வன்முறையை தூண்டக்கூடிய சமூக நல்லிணத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கிறோம். இந்த மனு கொடுப்பதற்கு, இந்த புகார் கொடுப்பதற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் மக்களிடம் சார்பாகவும் மக்கள் கலை இலக்கம் பிரதமர் மாணவர்களின் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.